வணக்கம். 2026 மே 13ஆம் தேதி பிரிட்டனிலிருந்து வந்த அந்த பரபரப்பான செய்திகளை பற்றி தான் இன்று நாம் ஒரு விரிவான அலசலை மேற்கொள்ளப் போகிறோம். ஒரு பொருளாதார நிபுணரின் பார்வையில் வெளியே தெரியும் இந்த அரசியல் குழப்பங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான பொருளாதார வீழ்ச்சி என்ன என்பதைத்தான் நாம் இன்று உடைத்து பார்க்கப் போகிறோம். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் போய்விடலாமா? ஓகே, முதல்ல இந்த கேள்வியை கேட்போம். பிரிட்டன் உண்மையிலும் ஏன் இப்படி ஒரு விளிம்பில் நிற்கிறது? அதாவது, இப்போது நாம் டிவியிலும் செய்திகளிலும் பார்க்கும் அந்த அரசியல் நாடகங்கள் எல்லாம் கடலில் மிதக்கும் ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறையின் நுனி மட்டும்தான். அப்படியானால் கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் அந்த மிகப்பெரிய பொருளாதார ஆபத்து என்ன? அதைத்தான் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அலசலை நாம் எப்படி கொண்டு செல்லப் போகிறோம் என்றால், முதலில் இந்த 2026 அரசியல் திருப்புமுனை, அடுத்து மக்களின் கோபத்தை தூண்டும் வாழ்க்கை செலவு, பல தசாப்தங்களில் இல்லாத அளவு உச்சத்தை தொட்ட அரசு கடன், நிறுவன அளவிலான மாற்றங்கள் மற்றும் வெட்டுக்கள், இறுதியாக அடிமட்டத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் சமூக பதற்றம். இப்படி படிப்படியாக மேலோட்டமான அரசியலிலிருந்து ஆழ்மான பொருளாதார வேர்களை நோக்கி பயணிக்கப் போகிறோம். சரி, முதல் பகுதி 2026இன் அரசியல் திருப்புமுனை. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த அரசியலையே புரட்டி போட வெறும் 16 நிமிடங்கள் போதுமா? நம்புங்கள், அதுதான் நடந்திருக்கிறது. பிரதமர் கேர் ஸ்டார்மருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங்கிற்கும் இடையே நடந்த அந்த மிக குறுகிய ஆனால் அதிக கவனம் பெற்ற அவசர சந்திப்புதான் இப்போது பிரிட்டன் அரசியலின் மிகப்பெரிய ஹாட் டாபிக். கார்டியன் நாளிதழின் அறிக்கையை நாம் வைத்து பார்த்தால் இது ஆளுங்கட்சிக்குள் இருக்கும் ஆழமான தலைமைத்துவ சிக்கலை அப்பட்டமாக காட்டுகிறது. இதன் தீவிரம் என்ன தெரியுமா? இந்த நம்பரை பாருங்கள். 80க்கும் மேற்பட்ட தொழிற்கட்சி எம்பிக்கள், அது மட்டுமல்லாமல் பதவி விலகும் சில ஜூனியர் அமைச்சர்கள் கூட ஸ்டார்மர் உடனடியாக பதவியிறங்க வேண்டும் அல்லது அதற்கான ஒரு டைம் டேபிளையாவது அறிவிக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவே போர்க்குடி தூக்கியுள்ளனர். இது சாதாரண விஷயமல்ல. இந்த அரசியல் நாடகங்களுக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணம் என்ன? அதுதான் பகுதி 2, மக்களின் கோபத்தை தூண்டும் வாழ்க்கை செலவுகள். இப்போது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த அரசியல் கோபத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த அன்றாட மைக்ரோ எக்கனாமிக் அழுத்தங்கள்தான். ராய்ட்டர்ஸ் சிறப்பு அறிக்கை இதை மிக தெளிவாக பட்டியலிடுகிறது. விண்ணை முட்டும் வாழ்க்கை செலவு, கழுத்தை நெரிக்கும் வீட்டு அடமான கடன்கள், மருத்துவச் சேவைகளில் ஏற்படும் தாமதம், குடியேறம் பற்றிய கவலைகள் மற்றும் நாளுக்கு நாள் உயரும் வரிகள். ஒரு சாதாரண மனிதன் எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சுழலில் சிக்கி தவிக்கிறான் என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சி. இந்த கடுமையான பொருளாதார விரக்தியின் நேரடி விளைவு எங்கே தெரிகிறது தெரியுமா? ரிஃபார்ம் யூகே போன்ற மரபு எதிர்ப்பு கட்சிகளுக்கு கிடைக்கும் பெருகி வரும் ஆதரவில்தான். சமீபத்தில் இக்கட்சியைச் சேர்ந்த ஒரு கவுன்சிலர் இனவாத கருத்துக்களுக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனால் அப்படி இருந்தும் கூட மக்களிடம் இவர்களுக்கான ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவே ராய்ட்டர்ஸ் தரவுகள் காட்டுகின்றன. பொருளாதார கோபம் அரசியலை எப்படி மாற்றுகிறது பார்த்தீர்களா? அடுத்து நாம் பார்க்கப் போவது பகுதி 3, பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ள அரசாங்க கடன். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அரசாங்கத்தால் ஏன் மக்களுக்கு ஒரு சின்ன நிவாரணம் கூட வழங்க முடியவில்லை? இதை இந்த சார்ட் மிக துல்லியமாக விளக்குகிறது. இடதுபுறம் இருக்கும் அந்த வரலாற்று சராசரி கடன் அளவையும் வலதுபுறம் உள்ள 2026 தற்போதைய அளவையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு பிரிட்டன் அரசாங்கத்தின் கடன் வாங்கும் செலவு ஒரு பெரிய உச்சத்தை தொட்டுள்ளது. ஸ்கை நியூஸ் வழங்கியிருக்கும் இந்த தரவு உண்மையிலே ஒரு அபாயகரமான மேக்ரோ எக்கனாமிக் எச்சரிக்கை மணி என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இந்த கடன் சுமை ஏன் இப்படி ராக்கெட் வேகத்தில் எகிறுகிறது? பொருளாதார ஆய்வாளர்கள் இதற்கு ஒரு தெளிவான சங்கிலித் தொடர் விளக்கத்தை தருகிறார்கள். 1, உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வு. 2, அதனால் ஏற்படும் உள்நாட்டு அரசியல் நிச்சயமற்ற தன்மை. இது இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் மீதும் எப்படி ஒரு கடுமையான தாங்க முடியாத அழுத்தத்தை திணிக்கின்றன என்பதை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து பகுதி 4, பெருநிறுவனங்களின் மாற்றங்களும் பொதுத்துறை வெட்டுகளும். இந்த மேக்ரோ எக்கனாமிக் அழுத்தங்கள் எப்படி 2 வெவ்வேறான உலகங்களில் முற்றிலும் முரண்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதுதான் இதில் உள்ள முரண். ஒருபுறம் பாருங்கள், ஆற்றல் சந்தையில் இயான் நிறுவனம் ஓஓ நிறுவனத்தை வாங்கும் ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் இணைப்பு நடப்பதாக கார்டியன் கூறுகிறது. ஆனால் அப்படியே மறுபுறம் பொதுத்துறையான பிபிசியை பார்த்தால் கிட்டத்தட்ட 2000 வேலை இழப்புகள், ஊதிய குறைப்பு அச்சங்கள் என ஒரு இருண்ட சூழல் நிலவுகிறது. தனியார் துறை பிரம்மாண்டமாக ஒருங்கிணைக்கப்படும் அதே வேளையில் பொதுத்துறை சுருங்கிப் போவதை கொஞ்சம் கவனியுங்கள். இதற்கிடையே இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்த பிரதமர் ஸ்டார்மர் எடுத்த முயற்சிகளும் இப்போது அப்படியே முடங்கி போய் நிற்கின்றன. இளைஞர்களுக்கான திட்டங்கள் மற்றும் பிரெக்சிட்டிற்கு பிந்தைய ஒப்பந்தங்கள் என எல்லாமே பிரிட்டனின் இந்த உள்நாட்டு அரசியல் குழப்பங்களால் சுவரில் முட்டிக்கொண்டு நிற்பதாக கார்டியன் சுட்டிக்காட்டுகிறது. இறுதியாக பகுதி 5, இந்த சமூகத்தின் அடித்தளத்தில் கொதித்துக் கொண்டிருக்கும் பதற்றம்.
இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், பிரிட்டன் சமூகம் பார்ப்பதற்கு வெளியே அமைதியாக தெரிந்தாலும் அதன் அடித்தளத்தில் அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டும் இந்த 4 பெரிய பிளவுகள் உருவாகி வருகின்றன. பொருளாதார விரக்தி, குடியேற்றம் குறித்த அதீத பதற்றம், மக்கள் மத்தியில் இருக்கும் அவநம்பிக்கை மற்றும் அரசியல் பிளவு. இந்த 4 விஷயங்களும் தான் பிரிட்டனின் சமூக கட்டமைப்பை மெதுவாக ஆனால் மிக உறுதியாக உடைக்கத் தொடங்கியுள்ளன. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையையும் ராய்ட்டர்ஸ் பகுப்பாய்வின் இந்த ஒரு வரி ரொம்பவே துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. வாக்களிக்கப்பட்ட மாற்றங்கள் தங்களுக்கு முழுமையாக வந்து சேரவே இல்லை என்று மக்கள் ஆழமாக உணர்கிறார்கள். உண்மை அதுதான். ஆளும் கட்சிக்கு எதிராக இப்போது நடக்கும் இந்த அரசியல் கிளர்ச்சி என்பது அடிப்படையில் சமூகத்தின் இந்த ஆழமான ஏமாற்றத்தின் வெளிப்பாடுதான். சரி, கடைசியாக சிந்திப்பதற்கான ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்கிறேன். ஒரு ஜனநாயகத்தின் பொருளாதார அடித்தளம் உடையும் போது அந்த ஜனநாயகத்திற்கு உண்மையிலே என்ன நடக்கும்? இந்த வாழ்க்கை செலவு மற்றும் அரசு கடன் நெருக்கடிகள் ஒட்டுமொத்த ஐரோப்பிய அரசியலையே எப்படி புரட்டி போட போகின்றன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பல புதிய கோணங்களை கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம்.